ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். எஸ், நிறைய இருக்குது விஷயம் பேசுறதுக்கு. ஒரு 4-5 நாளாகவே நிறைய பேர் அன்பு கட்டளைட்டிங்க. என்ன சார் கபடியே பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க பேசுங்க பேசுங்க, சொல்லுங்க 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 சொல்லுங்க. பாஷாவில் கேட்பாங்க, பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தேன், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது மாதிரி நிறைய பேர் பேசுங்க 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 பேசுங்கன்றாங்க. என் மேலே இவ்வளோ அன்பு வச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் சில பேர் வந்து ஏன் வளவலன்னு பேசுகிற, இவ்வளோ பெருசாக பேசுகிற, ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வர வேண்டியதானேன்னு சில பேர் கேட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களாம் இங்கேருந்து போயிடலாம். நான் பேசுறது பிடிக்குது, மோட்டிவேஷனாக பேசுறது எங்களுக்கு நல்லா இருக்குது சார், அண்ட் வெரி நைஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. 35,000 சப்ஸ்கிரைபர் அவங்களுக்காக பேசுறது தான். 1-2 பேருக்கு வந்து பெரிய டைம் ரொம்ப இல்லை பேருக்கு, அவங்ககிட்டலாம் 3 நிமிஷம் கூட பொறுமை இல்லை பார்க்கறதுக்கு. ஒரே நிமிஷத்தில் பேசிடணுமா? அப்போ நான் PK 12 முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேசணும். கப்பு இவங்க ஜெயிச்சிட்டாங்கப்பா போய் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாம் பார்க்க வேண்டாம், கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை முக்கியமான வேலை இருக்கும், அதை போய் பாருங்க. ரைட். அண்ட் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் பேசலை, எல்லாமே சம்மந்தம் தோறு தான் பேசுறது. சில பேர்லாம் விஷயம் சம்மந்தமே இருக்காது பேசுவாங்க, டைட்டிலுக்கும் தம்ப்நெயிலுக்கும் இன்னும் ஹெட்டிங்க்கும் அவங்க பேசுகிறதுக்கும். இல்லை ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள்லாம் ஆசையாக கேட்டதுனால இப்போ தமிழ் தலைவாசை பற்றி கொஞ்சம் அலசி எடுத்து கொண்டு வந்திருக்கேன், ஒரு தொகுப்பு மாதிரி. இதெல்லாம் தான் இப்போ பண்ணி அவனு ஒரு 5 ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன் என்ன பண்ணணும். PKL 12 போகிறதுக்கு முன்னாடி 5 ஸ்டெப்பு, 5-6 ஸ்டெப்பு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் தலைவாஸ் ஹியூஜ் ஃபேன் செட்டப்பு, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் PKL 12 எப்படி போக போகுது, என்ன தேவை நமக்கு, ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி ஹை. அவங்களுக்கு தேவை ரிசல்ட் தான். PKL 9 பர்ஃபார்மன்ஸ் யாரும் ரிப்பீட் பண்ணுவீங்களா? ஏன்னா PKL 9 செமிஃபைனல் வரைக்கும் போனோம், யாரும் எதிர்பார்க்கல. பவன் ஷெராவத் ஒரு இன்ஜுரி போயிட்டாரு, உதயகுமார் பாதியில் போயிட்டாரு, புது கோச்சு, இவ்வளோ விஷயங்கள் நடந்தது. நீங்கள் பார்த்தீங்க, அஜிங்க பவரன், நரேந்தர், எமர்ஜென்ஸ் ஆஃப் இந்த ஜோடி, ஜே வீரு ஷோலே மாதிரி அவங்க ஜோடியெலாம் பிரமாதமாக விளையாண்டதாகட்டும். சாகர், சாயல் குலியா, மோஹித், அபிஷேக், ஒரு நெகட்டிவ் கூட சொல்ல முடியாது இல்லை, அந்த அளவுக்கு பசங்க விளையாண்டாங்க. ஆனால் எதிர்பார்ப்பு தானே ஏமாற்றோம், நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டோமோ. ஸ்பெஷலி PKL 10ல் அஷன் குமார் இருந்தார், இதே பிளேயரை சரியாகவே யூட்டிலைஸ் பண்ணல. வெரி பேட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். PKL 11 வெரி பேட் தான். அதில் இன்ஸ்பேக்ட் ஆஃப் தட் நம்ம ஜெய்ப்பூர்கிட்ட டை பண்ணோம். PKL 9 சாம்பியன், PKL 10 பொன்னேரி பல்தண்டை ஜெயித்தோம். இவ்வளோக்கு அஸ்லாம் இனாம்தார் அந்த மேட்ச் விளையாண்டார். அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் ஜெயித்தோம். பவன் ஷெராவத் அப்படி வந்தார், புது ஊடா சாப்பு கோச்சோட ஜெயிச்சுட்டு வந்து பாட்னா பேரிஸ்ட்டா தேவாங்க்கு நிறைய 25 பாயிண்ட் கொடுத்து அவரையும் பிளேயர் ஆக்கி விட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அது 2 கோச்சு டபுள் இன்ஜின் சிஸ்டம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அசிஸ்டன்ட் கோச்சுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜி கோச்சு, அவர் மெயின் கோச்சுன்றதுனால தான் நீயா நானா யாரை பழி சொல்கிறது, இப்படி நான் என்ன நினச்சேன்னா, 2 பேரோட இன்புட் உள்ளே வரும்போது 2 பேர் ஒரு விஷயம் திங்க் பண்ணுறது 2 விதமாக நீங்கள் அனுபவிங்க. ஒரே கிளாஸில் கூட திடீர்னு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வரலன்னு வச்சுக்கலாம், வேறு இங்கிலீஷ் டீச்சர் அவர் வேறு மாதிரி சொல்லி தருவோம், டக்குன்னு நமக்கு மண்டையில் ஏறும். ஆஹா, மேக்ஸும் அப்படி தான், அது இவர் சொல்கிறது ஈஸியாக இருக்கான்னு புரிகிற மாதிரி சொல்கிறாருன்னு. ஸோ அந்த மாதிரி இவங்க ஆளுக்கு சொல்கிறது புரியுன்னு பார்த்தா அவங்க பயங்கரமாக குழம்பிட்டாங்க பசங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்ஜுரி வேறு, லைனாக இன்ஜுரி, ஒரு இன்ஜுரி அப்படியும் நம்பர் 1 டிஃபென்ஸ் டீம் செமிஃபைனல் வரைக்கும் காம்படிட்டர் சொன்னாங்கன்னா பாருங்கள். நம்ம நிதிஷ்குமார் அவார்டு வேறு வாங்கிட்டு வந்துட்டார்ல. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போவும் முடியும். சஞ்சீவ் பல்யான் வந்துட்டார், ஈ வில் லுக் ஆஃப்டர். ரைட், சரி. ஸ்ட்ராட்டஜி கோச்சு, ஹெட் கோச்செல்லாம் வேண்டாம், ஒரே கோச்சு அசிஸ்டன்ட் கோச்சு. அண்ட் சச்சின் தெண்டுல்கர் 2 கோடியை 5 லட்சத்துக்கு எடுத்தது. ப்ரீ டோர்னமெண்ட் ஆக்டிவிட்டி, இன்னும் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போனதாகட்டும், காலேஜில் டோர்னமெண்ட், அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஜெயிக்கிற வரைக்கும் இதெல்லாம் நம்ம உறுத்தாது யாரையும். தோக்கும் போது தான் இதெல்லாம் தேவையான்னு கேட்பாங்க. எல்லா இடத்துலையும் இல்லை உண்டு, எல்லாத்துலேயும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே சகஜம்தான். ஸோ இதெல்லாம் ப்ரீ டோர்னமெண்ட்டை ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டிங்க. அப்படிலாம் இல்லை சரியாக தான் போச்சு. இட் ஹேப்பன்ஸ், இன்னும் அது இனிமேல் ஆகாது. அதனால தான் இப்போ சஞ்சீவ் பல்யான் வந்தேன். சரி, ஏதோ 5-6 ஸ்டெப்பு சொன்னி, அந்த ஸ்டெப்பு சொல்லு அப்படி. டான்ஸ் ஸ்டெப் இல்லை இது, ஓகே, கபடிக்கான ஸ்டெப்பு, ஓகே. அண்ட் எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்கப்பா மேட்டில். ப்ரீ டோர்னமெண்ட்டோட டூரிங் த மேட்சஸ் புட் ஆல் த எஃபர்ட் இன் த மேட். கான்சன்ட்ரேஷன் முக்கியம். அதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். என்ன பண்ணுறோம், ஒரு இன்ச்சு அஹெடாக யோசிக்கணும். CSKல தோனி எப்படி யோசிப்பார், வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படி யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் ஆங்கிள் ஹோல்ட் பிடிச்சோன்னே அப்புறமா நிறைய பேர் யோசிக்கிறாங்க பிடிக்கலாமா வேணாமான்னு. மற்ற டீமில் போய் பாருங்கள், ஹரியானா ஸ்டீலர்ஸ் பாட்னா ஃபைனல் விளையாண்டவங்க எத்தனை பேர் விட்டா கோச்சே வேறு வந்து மேலே விழுந்துருவார் பேருக்கு, அந்த மாதிரி வந்து விழுவாங்க. இருக்கிற அத்தனை பேர் வந்து விழுந்துருவாங்க, 3 பேரோ 4 பேரோ. நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே இது கேம் ஆஃப் மில்லிமீட்டர், ஒரு செகண்ட் முடிஞ்சு போச்சு. டக்குன்னு ஓடி போயிடுறாங்க, அட்வான்ஸ் டேக்கிள் பண்ண போய் அவுட் ஆகும். கிட்ட ஓடும்போது பிடிப்போம். அதில் ஓடுது அந்த தீபக்ன்ற அவர் பாட்னா பேரண்ட்ஸு 3 ரைட் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. அவர் டிஃபென்ஸ், அவர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு எதாவது தான் நடக்குது, நமக்கு தான் எல்லாமே நடக்குது. ஏனிவே அந்த 5 ஸ்டெப்புக்கு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, 2 கோச்சை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஸ்டெப், புது கோச் அப்பாயின்ட் பண்ணியாச்சு, சஞ்சீவ் பல்யான்.
மூணாவது ஸ்டெப் தான் அந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜில் வச்சுருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேக்கேஜை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. சாரி டு சே தட், பட் பர்ஃபார்மன்ஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் டிப்பாக யாராக இருந்தாலும் சரி, ரோஹித் சர்மா விராட் கோலியை திட்டாதால என்ன அவங்க சாதிக்காததா, இல்லை டெண்டுல்கர் சாதிக்காததா, இட் ஹேப்பன்ஸ். அது மாதிரி தான் சாயல் கோலியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அபிஷேக் அண்ட் மோஹித் ஒருத்தர் சீசன் ஃபுல்லாக எல்லாருமே ரிலீஸ் ஆன ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு மோஹித். போன சீசன் விளையாடவே இல்லை, ரிலீஸ் அவர். ஸோ அபிஷேக் மோஹித் ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்புறம் 4th ஸ்டெப் சாகர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப முக்கியம். அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. நானே நிறைய வாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். நான் அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி, ஒரு கேப்டன்சி பற்றி என்றைக்குமே கிரிட்டிசைஸ் பண்ணல. ஃபிட்னஸ் பற்றி தான். பெஞ்சில் உட்காந்து யாராலும் கேப்டன்சி பண்ண முடியாது, பாயிண்ட் எடுக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன சீசன் அன்ஃபார்ச்சுனேட் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே நமக்கு தான் எல்லாம் வரும். பிகே லைனில் அப்படி தான் பவன் ஷராவத் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 10வது நிமிஷம் இன்ஜூர்டு, ஹோல் சீசன் அவுட்டு. சாகர் ஹோல் சீசன் அவுட்டு. மற்றபடி சாகர் ஃபிட்டாக இருந்ததுன்னா வெரி குட், இஸ் வெரி குட். அவர் மட்டும் போன வாட்டி பிறகு எத்தனை கேப்டன், நரேந்திரலாம் கேப்டன் ஆகிட்டாரு. விட்டா நேற்று வந்து அந்த சாய் பிரசாதை கூட கேப்டன் ஆகியிருப்பாங்க, என்ன கூட கேப்டன் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஏன்னா 2 வைஸ் கேப்டன் போட்டு குழம்பிட்டாங்க. யாரை கேட்குறது, இங்கே ஒருத்தர் மொத்தம் இருக்கிறதே 7 பேர் மேட்டில், அதில் 5 கேப்டன். எனிவே சர்க்கம்ஸ்டான்ஸ் அந்த மாதிரி யாரும் வேணும் பண்ணுறதில்ல, ஆயிடுச்சு. அது அந்த மாதிரிலாம் இனிமேல் நடக்க பார்த்துக்கணும். அதுக்கு தான் சாகர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி வில் லீட் த சைட். கேப்டன்சி அவர் கண்டிப்பாக பண்ணுவார், அவர் தான் பண்ணுவார். 5th ஸ்டெப் என்ன, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபார் தட் பிகேஎல் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. பிகேஎல் ஆர்கனைசிங் கமிட்டி முதல்ல அனௌன்ஸ் பண்ணணும். என்ன அனௌன்ஸ் பண்ணணும், பட்ஜெட் எவ்வளோ, ரிட்டென்ஷன் பாலிசி எவ்வளோ, எஃபிஎம் எப்படி எத்தனை வச்சுக்கலாம், எத்தனை என்ஒய்பி, எத்தனை ஆர்ஒய்பி, அதான் நியூ யங் பிளேயர், ரிட்டன் யங் பிளேயர், ஏகப்பட்ட ஒய்பிலாம் இருக்குது, எல்பேஜ் மாதிரி. அதில் நிறையா சொல்லுவாங்க, அதுபடி பண்ணணும். இது வரைக்கும் 6 பேர் ரிட்டன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அலோவ் பண்ணாங்க கடந்த சீசன்லாம். தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணிங்க. அந்த 6 பேர் தான், என்னோட 5 பேர், இந்த 5 பேர் தான் சொல்லுங்கள். அந்த 6வது தான் யாருன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் அந்த 6வது யாருன்னு. அண்ட் 5 ரிட்டன்ஷன் என்னை பொறுத்தவரை அப்வியஸ்லி சாகர் கேப்டன், நரேந்திர கண்டோலா, மோயின் ஷபாக்கி, பஸ்தாமி, நிதிஷ்குமார் டிஃபென்ஸ். 5 கன்ஃபார்ம் எடுத்து சைடில் வச்சுருங்க. ஓகே, டிடோன்ட் டிஸ்டர்ப் தம். 6வது யார் சொல்லுங்கள். இப்போ 7 ரீட்டன் 8 ரீட்டன் பண்ணாங்களா நமக்கு தெரியாது. 6 வச்சே பேசுவோமே. 6வது யார், ஆப்டிமிஸ்டிக்காக பேசுங்க. ஆப்ஷன் என்னென்ன இருக்குது நம்மகிட்ட. ஹிமான்ஷு இருக்காரு, மாசான முத்து இருக்காரு, விஷால் சால் இருக்காரு, சாய் பிரசாத் இருக்காரு, ரோலக் அவர் இருக்காரு, நிதின் சாண்டல் வந்து புதுசாக ஒருத்தர் வந்தார். ஸோ இவங்களாம் வேறு இருக்காங்க. இல்லை யாராவது ஒருத்தர் தான் நீங்கள் ரீட்டைன் பண்ண முடியும். உங்களோட கருத்து என்ன சொல்லுங்கள், யாரை ரீட்டைன் பண்ணலாம் இல்லை அந்த 6வதா. ஆப்ஷனுக்கு டெஃபினெட்லி ஆப்ஷனுக்கு போகும்போது என்ன வேணும், கண்டிப்பாக ஒரு ப்ராமினென்ட் ரைடர் வேணும். சார் புதுசாக யாராவது கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணலான்னு சொன்னாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆகும், கிராஜுவல் தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். எடுத்துடும் ஃபாஸ்ட் கேம், 40 மினிட்ஸ் கேமு, யாரெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணோம். ஷாதுலு, ஃபசலு, சுனில் அண்ட் ஜெய்தீப் தையா, சுபம் ஷிண்டே, so many people அதை டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. கிஷன் தூல், இவங்களெல்லாம் மீறி நீங்கள் பாயிண்ட் எடுக்கணுங்க. நபி பக்ஷ், அதெல்லாம் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அது ஆஷு மலிக் ஆல்ரவுண்டர். ஸோ புது வர பையனை டென்ஷன் ஆகிடுவாப்பில். அதனால் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ரைடரு கண்டிப்பாக நிறைய பேர் ரிலீஸ் ஆவாங்க. நானே போட்டிருக்கேன், மணிந்தர் சிங்கா, பவன் ஷராவத்தா, பர்தீப் நர்வாலா, அர்ஜுன் தேஷ்வாலா. ஏன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. அர்ஜுன் தேஷ்வாலா ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர், ஜெய்ப்பூர் கோச் தான் நமக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் வர வாய்ப்பு இருக்குது. கெட் 1 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அலாங் வித் நரேந்தர் ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுவார். அப்புறம் பாருங்கள் கேமை, இனிமேல் தான் புதுசாக ஒன்றும் கற்றுக்க வேணாம். நரேந்தர் போனஸ் எப்படி எடுக்கணும், ரைடு எப்படி எடுக்கணும், டுக்கி எப்படி பண்ணலாம், எல்லாம் தெரியும். அவர் எப்போ பார்த்தாலும் அவர் சொல்லியிருக்காரு, அவர் எப்போ பார்த்தாலும் பவன் ஷராவத் மேட்சை டிவியில் போட்டு பார்ப்பாரான். எப்படி விளையாடுற, எப்படி இது பண்ணுறாரு, அவ்வளோ ரோல் மாடலாக. அதுக்கு எது பவன் ஷராவத் நிறைய வாட்டி புகழ்ந்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு PKL 9ல் இன்ஜூர் ஆனார். ஆனால் 1 மந்த் ப்ரீ கேம்ப் ஒரு கூட தான் விளையாண்டாங்க. அப்பயே சொன்னார் பவன் ஷராவத், வாட்ச் அவுட், பாரு இன்னொருத்தர் வராருன்னு. ஸோ என்ன வேணும், 2 கவர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா 2 பேரையும் அமுச்சிட்டோம், அபிஷேக்கும் மோஹித்தும். ஸோ பிரிங் பேக் அவங்களாம் எனக்கு தெரியல. கவர் வேணும், 2 கவர் வேணும். ப்ரிப்பரேஷன், குட் ப்ரிப்பரேஷன் இஸ் ஆஃப் த பேட்டில் 1. எல்லாமே அப்படி தான். எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு போனால் தான் கரெக்டாக எழுத முடியும். அங்கே எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு நான் பதில் எழுதுவேன்னா ஒன்றும் நடக்காது. ஸோ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ரொம்ப முக்கியம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஹார்ட் ஒர்க். எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், சஞ்சீவ் பல்லியானுக்கு நல்லா தெரியும். கெட் ரெடி. எப்படி ரெடி, போய் எல்லா டொமஸ்டிக் மேட்ச்லாம் பாருங்கள். யுவா கபடி எங்கள் எல்லா இடத்துலையும் அப்படி நடந்துட்டு இருக்கு. போய் பாருங்கள் யார் என்ன பண்ணுறா, லோக்கல் மேட்சஸில் யார் என்ன பண்ணுறா. எல்லாத்துக்கும் மேலே ஃபிட்னஸ், எல்லோரும் ஃபிட்டாக இருக்காங்களா, மேட்ச் ஃபிட்டாக இருக்கணும். வெளில இருக்கும்போது சுறுசுறுப்பாக எப்படி இருப்போம், மேட்ச் உள்ளே போகும்போது தான் ஃபிட் ஆக மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஸ்பெஷலி சாகர், இதெல்லாம் அவங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஏன் தட்டுற தூக்குற உன்னார் முடியும் தம்பி தான். இந்த ஸ்டெப்பு நான் சொன்னதில் ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், இல்லை இது கூட எதாவது ஆட் பண்ணால் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். புரியும் போது அதற்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.